டெய்லியும் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கா தாங்க இருக்கும். எழுந்திருச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல யோசிச்சு, அதுக்கு கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் ஆயிட்டு, நம்ம நெனச்சத செய்ய முடியாம, அதுக்கப்புறம் ஏதாவது அவசர அவசரமா ஒரு டிஷ் செய்ற பெர்சனா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்துக்கான வீக்லி மீல் பிளானர் தான். நம்ம வாரம் சண்டே சண்டே வந்து மீல் பிளானர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது மீல் பிளானர் வேணும், நான் வந்து பேசிக்கா தான் சமைப்பேன். நார்மலா எல்லா வீட்லயும் எப்படி சமைப்பாங்களோ, அந்த மாரி ஒரு மீல் பிளானர் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கனெக்ட்டா இருக்குங்க. ஸோ வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு மாரி பேலன்ஸ்டு ஃபுட் இருக்கிற மாரி தாங்க இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு நம்ம ரெகுலரா சமைக்கிறத வச்சு தான் இருக்குங்க. ரியாலிட்டியா இருக்கிற மாரி தான் இருக்கும். பெருசா வந்து அது செய்றேன், இது செய்றேன்னு சொல்லிட்டு நம்ம மெனுல எந்த விதமான புது டிஷ்ஷஸுமே இருக்காது. அது ரியாலிட்டிக்குமே ஒத்து வராது. நம்ம புது ட்ரெஸ் ட்ரை பண்ணணும், புது ட் ஐ மீன் புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும் அப்டின்னா, நாம வந்து அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணிட்டு, அத வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷா வேணா வாரத்துல 1 நாள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டயர்ட் தெரியாது. நம்ம புதுசா மீல் பிளானர் எல்லாமே புது டிஷ்ஷா ட்ரை பண்ணும்போது, நம்மளுக்கு இத ஃபாலோ பண்றதுக்கும் கொஞ்சம் டஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்றதவே வந்து விட்டுருவோம். இந்த மாரி சிம்பிளா நம்ம என்ன சமைப்போமோ, அதவே ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்டின்னா, இத விடவே மாட்டீங்க. மண்டே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பாடு பாலக்கீரை வாங்கி வச்சிருக்கிறேன். அதனால பாலக்கீரைய பருப்புக்குள்ள போட்டு அப்படியே கடைஞ்சர்றது. அதுதான். அதுக்கப்புறம் பொரியல் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல். இது கூட எக் வந்து என்னோட மீல் பிளானர்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அது வந்து புரோட்டீன் இல்லைங்களா? ஏதாவது 1, 2 கிராம் புரோட்டீன் போனாலும் கூட ஓகே அப்படிங்கிறதுக்காக நான் அத எடுத்திருக்கிறேன். மத்தியானத்துக்கும் அதே தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, திங்கள், செவ்வாய், ஃப்ரைடே இந்த 3 நாளா அவர் ஆஃபீஸ் போறதுனால, நான் சாப்பாடா மோஸ்ட்லி நான் வந்து செய்வேன். இல்ல அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவா அவருக்கு டிஃபன் மட்டும் அப்படியே வச்சு குடுத்துருவேன். என்ன வைக்கிறனோ பாசிப்பருப்பு வச்சாலும் அத தொட்டு அவரு சாப்பிட்டுக்குவாரு. பிரச்சனை இல்ல. அவருக்கு மட்டும் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து அடுப்புக்கிட்டயும் செலவு பண்ணாம, காலையிலேயே செஞ்சு வச்சுட்டா, மத்தியானம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த டைம்ல வேற ஏதாவது வேலைகள் இருக்கோ, அத கூட பார்க்கலாம். இல்லைன்னா 3 நேரம் அடுப்புக்கிட்டயே நிக்கிற மாரி இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு செய்வோமான்னு கேட்டா கிடையாது. அதாவது ஒன் பார்ட் ரெசிபீஸ் தான் அதிகமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிருவோம். அடுத்தது வந்து டின்னர் பார்த்தீங்க அப்டின்னா, இட்லியும், வெங்காய சட்னியுங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஒண்ணு இருக்குது. அது எழுதியிருக்கிறேன். அது கூட இளநீ குடிக்கலாம். ஏன்னா, பாப்பா வந்து யூரின் போறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருப்போம். அதனால அடிக்கொருக்கா இளநீ குடிக்கிறது வழக்கம். நாங்க மோர் குடிப்போம். அதனால இளநீ எழுதியிருக்கிறேன். டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பாடு, பச்சை பயிறு குழம்பு, அது கூட பீர்க்கங்கா பொரியல். அதுவும் எக்கும் கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்குங்க. மத்தியானத்துக்கும் அதே தான். அது கூட ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்த நாளைக்கும் சேர்த்தி இருக்கும் இல்லைங்களா பாப்பாக்கு, அதுக்காக தான். டின்னர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தோசை, கொஞ்சம் தேங்காய் 1/2 மூடி இருக்கு. சரி அத வேஸ்ட் பண்ண வேண்டாமே, தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி எழுதிட்டேன். நான் பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போடக்கூடிய பெர்சன் கிடையாதுங்க. அதனால தேங்காய் வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட மீல் பிளானர்லயே அதிகமா தேங்காய் வரவே வராது. ஊருக்கு போனா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ரூ. 60 ரூ. 70 அப்படிங்காட்டி தேங்காய் நான் தொடவே மாட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சு, சுண்டல் செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் அவர் வீட்ல இருக்கிறதுனால தோசை செஞ்சு குடிச்சுட்டு, காலையிலேயே சாம்பார வச்சுட்டு, சாப்பாடும் காலையிலேயே வச்சுருவேன். அது கூட சொரக்கா பொரியலு, கூட முட்டை. இதுதான் பிளானு. அகைன் வந்து அதே தான் வந்து ஆஃப்டர்நூனுக்குமே வருங்க. சாப்பாடு, சாம்பாரு, சுரக்கா பொரியலு. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோசை. புதன்கிழமை அப்படின்னா எப்பவுமே நம்ம வீட்ல சிக்கன் இருக்கும். அத மறந்துட்டு தெரியாம, மார்னிங் சாம்பார் வச்சிடலாங்கிற பிளான்ல எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு சிக்கன் எழுதிட்டேன். சிக்கன்ல ஏதாவது கிரேவி, தண்ணி குழம்பு மாரி வச்சு, தோசைய முடிச்சு அப்படியே அந்த அளவுக்கு மட்டும் ஒரு நேரத்துக்கு வர மாரி மட்டும் தான் இருக்கும். ஒரு 1/4 கிலோ 400 கிராம். மீறினா ஒரு 500 கிராம் சிக்கன் 1/2 கிலோ மாரி தான் இருக்கும். அதில கிரேவி வச்சு அப்படியே திக்கா வச்சு முடிச்சர்றதுங்க. அது கூட நிலக்கடலை எழுதியிருக்கிறேன். பீனட் எழுதியிருக்கிறேங்க. அது வந்து ஒரு 5:30க்கு அந்த மாரி சாப்பிட வச்சுருவேன். சிக்கன் சாப்பிடுறதுனால. அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்து நாங்க டின்னர் முடிச்சுருவோம். எங்களோட ரொட்டீன் இது புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்க 9 மணிக்கு சாப்பாட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நைட்டு வந்து 7 மணிக்கு எங்களோட டின்னர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிருவாங்க. இதுதான் வந்து எங்களோட ஹெல்த்தி ரொட்டீனு. அதுக்கப்புறம் தர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்மங்கூழ். கம்மங்கூழ் வந்து முன்னாடி ஒரு பிளானர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்மங்கூழ் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். கொஞ்சம் அத பாடி அடாப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் அத போட்டிருக்கிறேன்.
தேர்ஸ்டே வந்து கம்மங்கூழு, அது கூடயே சாப்பாடு வச்சு வேலைய முடிச்சுக்கலான்னு ரசம், முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சட்னி செய்றதுனால பொரியல் எதுவும் செய்யலைங்க. காயும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கிறதுனால அத செய்யல. அதே தான் வந்து ஆஃப்டர்நூனுக்கும் வருங்க. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சப்பாத்தி, தக்காளி குருமா. பூரி நைட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா, பூரி வந்து உடம்புக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நைட்டு ஆயில் ஐட்டம். அதனால அவாய்ட் பண்ணிட்டேன். மேபி பூரி செய்யணும் அப்டின்னா, மார்னிங் செஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த வாரம் எதுவுமே பூரி பிளான் பண்ணல. கொஞ்சம் உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு, ரெகுலர் ஐட்டம் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். அது கூட தட்டப்பயிர வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அதையும் எழுதியாச்சுங்க. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. நான் கொள்ளு செய்யலாங்கிற ஒரு பிளான் தான் இருந்தேன். ஆனா, கொள்ளு வந்து ஃப்ரைடே செய்யக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலான்னு. வெரைட்டி ரைஸ் நம்ம வீட்ல ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படியும் வெரைட்டி ரைஸ் செய்யறேன் அப்டின்னா, சாம்பார் சாப்பாடு, அது கூட தயிர் சாப்பாடு. இது 2 செய்வேன். அத தாண்டி லெமன் சாப்பாடு செய்வேங்க. இது மட்டும் தான். அது கூட ஒரு பீட்ரூட் பொரியல். வெரைட்டி சாப்பாடு அப்ப என்ன ஞாபகம் வருதோ அத செஞ்சுக்கலாம். இல்ல வீட்ல என்ன இருக்கோ அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் இருக்கு இல்லைங்களா? அது கூட பீட்ரூட் பொரியல். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் மாவு அரைச்சிருந்திருப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் மாவு அப்படிங்காட்டி இட்லி பிளஸ் சாம்பார். தண்ணி சாம்பார் மாரி ஒரு நேரத்துக்கு அளவா வச்சுட்டு, ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு. சாட்டர்டே வந்து கோயிலுக்கு போகணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும். கொஞ்சம் வேலை இருக்கு. வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு வர்றதுக்கு 12, 1 ஆயிரும். அதனால காலையில இட்லி வச்சு, நைட்டு வச்சிருப்பேன் இல்லைங்களா சாம்பாரு, அது கொஞ்சம் இருக்கும். அது கூட வந்து முட்டை வந்து அப்ப சாப்பிட மாட்டோம். ஆஃப்டர்நூன் வேக வச்சுட்டு போயிருவேன். வந்த உடனே பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட வச்சுருவேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு, முட்டைக்கோசு. காலையிலேயே முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சு வச்சுருவேன். ஆஃப்டர்நூனுக்கு முட்டைக்கோஸ் பொரியலு. அது கூட தயிர் மட்டும் தாங்க. இது வந்து சிம்பிளா முடிச்சுக்கிறது. எந்த ஒரு சாம்பாரும் இல்ல. தயிர் வச்சு, முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு, சாப்பாடு வச்சு முடிச்சாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தோசை அது கூட தக்காளி சட்னி. தக்காளி சட்னினா தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் கொஞ்சம் போட்டு, வெள்ள பூண்டு இதெல்லாமே போட்டு நான் அரைச்சு செய்வேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டா. அதனால அந்த சட்னி எழுதிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இளநீ, மோர். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங்லேருந்து வெயில்லயே தான் அலைஞ்சுட்டு வருவோம். 2 வீலர்ல 12, 1 மணி வரைக்கும் வெயில்ல வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு போயிட்டு வரங்காட்டி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிருக்கும். என்னதான் தண்ணி குடிச்சாலும் கொஞ்சம் இளநீ குடிக்கிற மாரி இருக்காது அப்டிங்கிறதுக்காக, இளநீ இல்ல மோர் எழுதியிருக்கேன். நாங்க மோர் குடிச்சுட்டு பாப்பாவ இளநீ குடிக்க வைக்கிறோமா, இல்ல நாங்க இளநீ குடிக்கிறோமா அப்டிங்கிறது அந்த சமயத்துல தாங்க டிசைட் பண்ணுவோம். சண்டே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பாடு, சிக்கன் ஆர் ஃபிஷ் வந்து இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது பாப்பாக்கு குடுக்கணும் அப்படின்னு நான் மைண்ட்ல வச்சுட்டே இருப்பேன். ஆனா நாங்க செய்யறதே இல்ல. ஸோ இந்த வாரம் எப்படியும் பிளான்ல எழுதுனா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கும் சாப்பாடு சிக்கன் ஆர் ஃபிஷ். நைட்டுக்கு வந்து எப்பவுமே ரசம் வைக்கிற மாரி தான் பிளானர்ல இருக்கும். ஆனா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மோர் வச்சுட்டு எங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம், ஆப்பிள் இருந்தா கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 1, 2 பழம் அப்படியே வேஸ்ட்டா போயிட்டுருக்குங்க. அத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கிறதுனால, அத இப்படி ஆட் பண்ணிட்டா கண்டிப்பா அத சாப்ட்டுருவோம். அதனால தான் இப்படி ஆட் பண்ணிட்டேன். பாப்பாக்கு வந்து ஒயிட் ரைஸ் அந்த மாரி ஏதாவது சிக்கன் குழம்பு இருந்ததுன்னா, அப்படியே தெவட்டி ஊட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறது மாரி தான் பிளானு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர்மெலன் எழுதியிருக்கிறேன். வாட்டர்மெலன் சீசன் இல்லைங்களா? அதனால வந்து நான் வாட்டர்மெலன் எழுதியிருக்கேன். இன்னும் வாங்கல. அந்த சமயத்துல வாங்கி கட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வீக்லி மீல் பிளானர். கண்டிப்பா இந்த மீல் பிளானர் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மீல் பிளானருங்க. நான் அப்படி செய்றேன், இப்படி செய்றேன். இந்த மாரி டிஷ் எல்லாம் நாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஒரு புது டிஷ்ஷுமே இல்ல. எல்லாமே சிம்பிளா நம்ம வீட்ல ரெகுலரா ஃபாலோ பண்றது தான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, மார்னிங் எந்திரிச்சு கிச்சன்ல போனோனே ஆட்டோமேட்டிக்கா வேல நடக்கும். அப்டி இல்ல அப்டிங்கம்போது, இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்கும். மீல் பிளான் பண்ணல அப்டிங்கும்போது. நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு மேக்னெட்டிக் ஒட்டி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த சாப்பாடு அப்டின்னா, அத போய் அங்க எழுதி விட்டுருவேன். காலையில போகும்போதே எனக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடியே நான் நைட்டே வந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருவேன். கா காலையில போனேன்னா 1 ஹவர்க்குள்ள எனக்கு கிச்சன்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிருங்க. ஸோ இந்த மாரி பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு வேலையுமே சீக்கிரமா முடியும். டென்ஷனும் இருக்காது. கடைக்கு போய் சாப்பிடுற வேலைகள் வந்து நெறைய தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மீல் பிளானர் உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் யாருக்காச்சு தேவைப்படும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இத ஷேர் பண்ணி விடுங்க. கீழ ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த மீல் பிளானர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.